கோவை, மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக தமிழக அரசு அனுப்பிய விரிவான திட்ட அறிக்கைகளை மத்திய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் தர மறுத்து அவற்றுக்கான விரிவான திட்ட அறிக்கையை மறுப்பு கடிதத்துடன் திருப்பி அனுப்பியுள்ளது. இந்த ஒப்புதல் மறுப்புக்கு இவ்விரு நகரங்களின் மக்கள் தொகை மற்றும் பொறியியல் சார்ந்த காரணங்களை மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது. கோவை, மதுரை நகரங்களின் மக்கள் தொகை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 20 லட்சத்துக்கும் குறைவாக இருப்பது முதன்மையான காரணமாக கூறப்பட்டுள்ளது. கோவையில் திட்டமிடப்பட்ட பல மெட்ரோ வழித்தடங்கள் 7 முதல் 12 மீட்டர் அகலம் கொண்ட குறுகிய சாலைகளில் உள்ளதால் உயரமான கட்டமைப்புகள் மற்றும் 22 மீட்டர் அகலமான ரயில் நிலையங்களை கட்டுவதற்கு அதிக செலவில் இடிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையின் தற்போதைய பயண தேவையை ஆய்வு செய்ததில் அது அதிவிரைவு பேருந்து போக்குவரத்து அமைப்பு போன்ற குறைந்த செலவிலான திட்டங்களுக்கு மட்டுமே பொருத்தமானது என்று மத்திய அரசின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தை வைத்து கோவை, மதுரை மெட்ரோ திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக எடுத்துக் கொள்ள வேண்டியது இல்லை என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். திருத்தப்பட்ட அறிக்கை புதிய ஆவணங்களுடன் மத்திய அரசு ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஆகியோர் மத்திய அரசின் கடிதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் பொதுவானதாக செயல்படுவதுதான் அரசுக்கான இலக்கணம். அதற்கு மாறாக பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் விமர்சித்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள குருகிராம், ஆக்ரா, புவனேஸ்வர் நகரங்களின் மக்கள் தொகை 20 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தபோதும் இந்த நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய பாஜக அரசு ஒப்புதல் அளித்திருப்பதை மதுரை எம்பி சு வெங்கடேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசின் நிலைப்பாடு கோவை, மதுரை மக்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கள் தொகை தரவுகளை முதன்மையான காரணமாக முன்வைத்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மறுப்பு தெரிவித்திருப்பதை சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.